யாரே? பாப்பாளி விஷ்ணு மாயா. அண்ணே, நான் சபரிமலைக்கு நிறைய தடவை போயிருக்கேன். போற வழியில விஷ்ணு மாயா போட்டோ பார்த்துருக்கேன். ஆனா இந்த 5 தலை நாகம் இருக்குல்ல, அது என்னது? அதை பத்தி தெரிஞ்சுக்கதானே குருசாமியை பார்க்க வந்திருக்கோம். குருசாமிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிருவோம். யாரோ வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் பொறுங்க பாப்போம். யார் நீங்க? அந்த யூடியூப் ஃபேமஸ் பாப்பாளி விஷ்ணு மாயா பூஜை பண்ற குருசாமி வீடு தானே இது? ஆமா, அவங்க வீடு தான் இது. அவரை பார்க்க முடியுங்களா? அவர் இல்லைங்களே, கேரளா போயிட்டாரே. அப்ப நாங்கெல்லாம் பார்க்க முடியாதா? அக்கா, என்னக்கா சொல்ற? இல்லம்மா, நாளைக்கு வந்துருவாரு. சரி, நேர்ல தான் பார்க்க முடியல, ஒரு போனாச்சும் பண்ணி கொடுங்களேன். கொஞ்சம் பேசிட்டு போயிடும், ரொம்ப தூரத்துல இருந்து வரோம். சரி இருங்க, வரேன், போன் பண்றேன். போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. ஹலோ அத்தை, எங்க இருக்கீங்க? உங்க பிள்ளைக்கு 2 தடவை கால் பண்ணேன், போனே எடுக்கல. ரகு கோயிலுக்கு பூஜை செய்ய போயிருக்கு. ஊர்ல தான் இருப்பாருன்னு எனக்கு தெரியும். அவரை தேடி இங்க ஐயப்ப பக்தர்கள்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவர் நாளைக்கு தான் வருவாருன்னு நான் சொல்லிட்டேன். ஆனாலும் அவரை பார்க்க தான் முடியல. போன்லயாவது பேசிட்டு போறோம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போயிட்டு கொஞ்சம் அவரை என்ன கால் பண்ண சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க போனை கொடுத்து கொஞ்சம் பேச சொல்லுங்களேன். சரிம்மா, சரி, நான் போய் உனக்கு கால் பண்ண சொல்றேன். ஓகே அத்தை, ஓகே. பாப்பாளி விஷ்ணு மாயா சரணம் சரணம். பாப்பாளி ஸ்ரீ விஷ்ணு மாயா சரணம் சரணம். பாப்பாளி ஸ்ரீ விஷ்ணு மாயா சரணம் சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா. அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயண, பத்ரே நாராயண. போன் பண்ண, அவர் எடுக்கல. நாளைக்கு வந்துருவாரு. நீங்க நாளைக்கு வந்தீங்கன்னா அவரை பார்க்கலாம். அண்ணே, நாளைக்கு தான் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. என்ன பண்றது? சரி, ஓகே, சரி வாங்க. அப்ப வர்றோம்மா. சரி வாங்க. நாளைக்கு வருவோம், வாங்க. ரகு, என்ன? சென்னையில் இருக்கிற வீட்டில் உன்னை பார்க்க ஐயப்ப பக்தர்கள் காத்துட்டு இருக்காங்க. மஞ்சு உனக்கு கால் பண்ணியிருந்தாளாம். நீ தவத்துல இருந்ததுனால போன் எடுக்கல, அதனால எனக்கு பண்ணா. மஞ்சு உன்னை உடனே கிளம்பி வர சொன்னா.
ஐயப்பா. இந்தாப்பா டீ. ஐயோ தேங்க்யூ. ஹலோ. கிளம்பிட்டீங்களா? சொல்லுமா. வள்ளியம்மா சொன்னாங்களா? சொன்னாங்கம்மா. வள்ளியம்மா சொன்னாங்கம்மா. ஐயப்ப பக்தர்கள்லாம் வந்தாங்க. ஆமா, ஐயப்ப சாமி வந்திருக்காங்களாமே. எதுக்கு வந்திருக்கான்னு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியாதா? தெரியலையே. சரி, எப்ப கிளம்புறீங்க? கிளம்பிட்டீங்களா? நான் வரேன். ஐயோ வருகிறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா. சென்னை வீட்டுல பக்தர்லாம் வந்திருக்காங்களா, ஐயப்ப பக்தர். சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. வள்ளியம்மா டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. ஐயப்பா டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். உட்காருங்க. என்ன விஷயமா அவசரமா நேத்து என்ன பார்க்க வந்திருந்தீங்க? ஐயா வணக்கம். நாங்கள் எல்லாம் மாங்காட்ல இருந்து வரோம். கடந்த 10 வருஷமா மாங்காட்டில் ஒரு குருசாமி கிட்ட சபரிமலைக்கு மாலை போட்டு அவர் சொல்கிற வழிமுறையில் நாங்கள் பூஜை செஞ்சு சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த 10 வருஷமாக எங்களுக்கு வாழ்க்கையில் எந்தவித மாற்றமும் நடக்கலை. அதனால் எங்களுக்கு ஏதாவது மாற்றம் நடக்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் யூடியூப் சேனல் பார்த்தோம். நிறைய விஷயங்கள் ஐயப்பனை பற்றி புதுமையாகவும் அவரோட வரலாறும் அவரை நீங்கள் வழிபடுற முறையும் வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த வருஷம் உங்கள் கையால் மாலை போட்டு உங்களோட சேர்ந்து நாங்கள் பூஜை பண்ணி அந்த ஐயப்பனை வழிபடணும்னு நாங்கள் முடிவு பண்ணி தெய்வ நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட வந்திருக்கோம். நீங்கள் தான் எங்களுக்கு குருசாமியாக இருந்து வழி நடத்தணுங்க ஐயா. நான் யாரையும் மாலை போட்டு சபரிமலைக்கு கூட்டிட்டு போற ஐடியால இல்ல, நானும் போற மாதிரி இல்ல. தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. ஐயா, உங்களை நம்பி நாங்க வந்திருக்கோம். நீங்களே இப்படி சொன்னா எப்படி? இல்லைங்க, மன்னிச்சிருங்க. விரத முறையில தவறி போச்சு. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு மாலை போடுறாங்க. இன்னைக்கு போறாங்க, நாளைக்கு மலைக்கு போறாங்க. ஒரு வாரம் விரதம் இருக்காங்க. ஒரே நாள் விரதம், ஒரு வாரம் விரதம், அப்படி சூப்பர் பாஸ்ட் மாதிரி போயிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அதனால வேற குருசாமி பாருங்கம்மா. அம்மா உட்காருங்கம்மா. உட்காருங்கம்மா ப்ளீஸ், தயவுசெய்து உட்காருங்க. அம்மா உட்காருங்கம்மா. உட்காருங்க. சொல்லுங்கம்மா. சின்ன வயசுல இருந்து எனக்கு ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும் ஐயா. கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ போகிற வயசு இல்லை எனக்கு. ஆனால் வீட்டில் இருந்து அவரை நினச்சி கும்பிடாத நாளே இல்லை ஐயா. எனக்கு போகணும்னு ஒரு ஆசை மலைக்கு. அப்போ எல்லாரும் சொன்னாங்க 50 வயசுக்கு மேலே தான் போகணுன்னாங்க. அதே மாதிரி 50 வயசாகி 5 வருஷம் போயிட்டு வந்துட்டேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பலனும் இல்லை. ஏன்னா என் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இருக்க இடம் இல்லை, படுக்க பாய் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, கடை மேலே கடன், கஷ்டத்து மேலே கஷ்டம், பல போராட்டங்களை சுமந்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. அப்படி இருக்கும்போது ஒரு தம்பி வந்து, அம்மா ஏன் அழுகுறீங்க? நான் யூடியூப் சேனல்ல ஒருத்தரை பார்த்தேன். யாருன்னு கேட்டேன். பாப்பாளி, விஷ்ணு, மாயான்னு ஆரம்பத்துல கும்பிட்டவர் அவரு. ஐயப்பனுக்காக இருமுடி கட்டுறாரு. அவர்கிட்ட போனவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. நீங்க அவரை பாருங்கம்மான்னு சொன்னாரு. அதனாலதான் ஐயா உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்க பெரிய மனசு பண்ணி உங்க கையால இருமுடி கட்டி நான் அந்த ஐயப்பனை போய் பார்த்துட்டு வரேன் ஐயா. எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க ஐயா. நான் எங்கே போனாலும் எனக்கு நல்லா இல்லை. ஆனால் தெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன். எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்னு தெரியல ஐயா. என்னை போன்னு சொல்லாம எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க ஐயா. இல்லம்மா, நீங்க அழுகுற அந்த கண்ணீரை பார்த்துட்டு நான் கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா இப்போ நீங்க எத்தனை பேர் போறீங்க சபரிமலை குழுவா? நாங்க எங்க குழுவுல ஒரு 10 பேர் போறோம். இந்த 10 பேரும் நான் சொல்லி கொடுக்குற வழிமுறை கடைப்பிடிக்க மாட்டீங்க. ஒரு வாரம் இருப்பீங்க, 2 வாரம் இருப்பீங்க, மொத்தம் 6 வாரம் இருக்கும். 48 நாள் விரதம் இருக்கும். நீங்க அது இருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் எனக்கு மன உளைச்சல் ஆகும். நான் மறுபடியும் உங்ககிட்ட என்ன சொல்றது, தர்க்கம் பண்ண முடியாது. அதனால என்ன மன்னிச்சிருங்க. வேற குருசாமியை பார்த்து மாலை போட்டு சபரிமலையை போயிட்டு நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? இல்லைங்க ஐயா, நாங்க ஒழுங்காத்தான் இருக்கிறோம். ஆனா ஒரு சிலர் செய்யற தப்பு எல்லாத்தையும் பாதிக்குது ஐயா. இனி நாங்க உங்கள் நாடி வந்துட்டோம். நீங்க சொல்றத நாங்க கேட்போம் ஐயா. எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க ஐயா. ஆமாங்க ஐயா. இல்லம்மா, இப்போது எனக்கு ஐடியா இல்லை. பாப்பாளி, விஷ்ணுமாயா பூஜைகள் மட்டும்தான் செய்வேன். மாந்திரிக பூஜை மட்டும்தான் செய்தேன். ஐயப்பனை கும்பிடணும், மாந்திரிகத்தை கைவிடணும், தாந்திரிக பூஜை செய்யணும். அது எனக்கு செய்ய விருப்பம் இல்லம்மா. தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. ரகு, பாப்பாளி ரகு, என்ன மறந்துட்டியா? சில லட்சங்களை பார்த்தோன்னே என்ன மறந்துட்டல. அப்போ பல லட்சங்களை பார்த்துருந்தா என்ன நினைச்சதே மறந்துருப்பல. இந்த வருஷம் பக்தர்களுக்கு மாலை போட்டு
சபரிமலைக்கு கூட்டிட்டு வருவியா? வரும் வழியில் என்னுடைய 18 அவதாரங்களையும் சொல்லித் தருவியா? நம்பலாமா? பாப்பாளி ரகு, கண்டிப்பா வருவியா? சபரிமலையில் உனக்காக காத்திருப்பேன். பாப்பாளி ரகு. சில லட்சங்களை பார்த்தோன்னே என்ன மறந்துட்டல, அப்போ பல லட்சங்களை பார்த்துருந்தா என்ன நினைச்சதே மறந்துருப்பல. பாப்பாளி ரகு. ஐயப்பா என்ன மன்னிச்சிரு, ஐயப்பா என்ன மன்னிச்சிரு. பணத்தாசையால நீ பக்கத்துல இருக்கிறத என்னால உணர முடியல ஐயப்பா, உணர முடியல. சின்ன வயசுல உன் மேல பக்தியோட இருந்து சபரிமலைக்கு மாலை போட்டு 18 வருஷம் வந்த ஐயப்பா. அந்த பிரதிபலனா, அந்த பக்திக்கு பிரதிபலனா விஷ்ணுமாயா என்ற தெய்வத்தை எனக்குள்ள நீங்க கொடுத்தீங்க. அருள் வாக்கு சொல்லி பக்தர்களோட குறைகளை எல்லாம் தீர்த்து வச்சீங்க. மாந்திரிக பூஜைகள் செய்து லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு உங்களை மறந்துட்டேன் ஐயப்பா. என்ன மன்னிச்சிருங்க ஐயப்பா, என்ன மன்னிச்சிருங்க. மறுபடியும் நான் சபரிமலைக்கு வர ஐயப்பா. உங்களை பத்திய உண்மையான விஷயத்த பக்தர்களுக்கு நான் சொல்றேன் ஐயப்பா. என்ன மன்னிச்சிருங்க ஐயப்பா. சத்தியமா நான் மாலை போடுறேன். இந்த வருஷம் பக்தர்களை கொண்டு வரேன். உங்களை பத்தின முழு வரலாறு நான் சொல்றேன் ஐயப்பா. ஐயப்பனுக்கு 18 அவதாரம் இருக்குன்னு இந்த உலகத்துக்கு நான் சொல்றேன் ஐயப்பா. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயப்பா. என்ன சோதிச்சிடாதீங்க ஐயப்பா, என்ன சோதிச்சிடாதீங்கப்பா. என்ன மன்னிச்சிருப்பா. பணத்தாத்தே உன்ன பா. சாப்பிட சாப்பாடு இல்லாம இருந்த போனா மாலை போட்ட சாமி. லட்சக்கணக்கில் பணத்தை நீ தந்த உள்ள மறந்துட்ட சாமி. என்ன மன்னிச்சிரு சாமி, என்ன மன்னிச்சிரு. எல்லா மனிதனை போல நானும் பணத்தாத்த பிடிச்சு மாந்திரிக பூஜைகள் செய்து உள்ள மறந்துட்ட சாமி. இனி தாந்திரிக பூஜைகள் தான் சாமி என் வாழ்க்கையில. ஐயப்பனை பத்தி, ஐயப்பனுடைய 18 அவதாரத்தை பத்தி மக்களுக்கு நான் சொல்லுவேன் சாமி. நான் சொல்லுவேன் பாப்பாளி ஐயப்பன் அப்படின்னு நான் இந்த உலகத்துக்கு சொல்லுவேன் சாமி. உண்மையான சபரிமலை வரலாறு நான் சொல்ல போறேன் சாமி. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. நண்பா நண்பா நண்பா, சுவாமியே சரணமையப்பா. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்காரு. ஒண்ணுமே புரியலையே. டேப்பையும் திறந்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணாம போறாரு. என்னதான் ஆச்சு அவருக்கு? அம்மா, 2 நாளா என் புருஷன் பித்து பிடிச்ச மாதிரி இருக்காரு. நான் இதை போய் யார்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உன்னை விட்டா வேற யாருமா எனக்கு இருக்கா? நீ தான் எப்படியாச்சும் என் புருஷனை காப்பாத்தி கொடுக்கணும். அம்மா மஞ்சு, கொஞ்சம் டீ கொடுமா. ஏங்க, இப்பதானேங்க டீ கொடுத்தேன். குடிச்சிட்டு அதை டம்ளரை வச்சிருக்கீங்க, அப்புறம் உடனே டீ கேட்குறீங்க. என்னதாங்க ஆச்சு உங்களுக்கு? ஒரு 3 நாளாவே நீங்க ஒரு மாதிரியா தான் இருக்கீங்க. அன்னைக்கு ஐயப்ப பக்தர்கள் வந்துட்டு போனதுலேருந்து என்னதாங்க ஆச்சு? மஞ்சு, என் கனவுல சுவாமி என்னங்க சொல்றீங்க? பணத்தாசை பிடிச்சி அலையிறியான்னு கேட்டாரு. விஷ்ணுமாயா பூஜை மட்டும் பண்ணிட்டு இருக்கிய, பல லட்சங்களை நீ சம்பாதிச்சுட்டு என்ன மறந்துட்டியான்னு கேட்டாரு.
நீங்க தான் ஐயப்பன் கோயிலுக்கே 10 வருஷமா போறது இல்லைங்க. நமக்காக ஒரு காரியம் செய்வியா? சொல்லுங்க நான் செய்யறேன். இந்த வருஷம் சபரிமலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். போயிட்டு வாங்குங்க. பக்தர்களுக்கு மாலை போட்டு நான் குருசாமியா இருந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு போயிட்டு கண்டிப்பா வரேன். நீங்க கூட்டு போயிட்டு வாங்க. எனக்காக ஒரு உதவி செய்றியா? சொல்லுங்க பண்றேன். மயிலாப்பூர்ல இருக்க நம்மளோட வீட்டுக்கு நீ போயிடுறியா? போறேங்க, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. நான் சபரிமலைக்கு போயிட்டு திரும்பி வர வர என் முகத்தை நீ பார்க்க கூடாது. ஓகேங்க, நீங்க இருங்க, நான் டீ கொண்டு வரேன் உங்களுக்கு. நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஐயப்பா சுவாமியே ஏழைகளின் காவலனே எருமேலி கிராத சாஸ்தாவே எங்கள் குருநாதனே எங்கள் குல தெய்வமே ஸ்ரீ விஷ்ணு மாயாவே எங்கள் குல தெய்வமே தீண்டாமையை ஒழித்தவனே தீண்டாமையை அழித்தவனே அப்பாலி ஸ்ரீ விஷ்ணுமாயனே அப்பாலி கருமுட்டி சாத்தனே அப்பாலி கர்ணீலி பத்ரகாளியே சுவாமியே 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 சுவாமியே. குருசாமி, சபரிமலைக்கு மாலையிட்ட பக்தர்கள் வீட்டுல கன்னி பூஜை நடத்தணும்னு சொல்றாங்களே, அது ஏன் சாமி? கண்டிப்பா இதை சொல்லணும். ஏன் அப்படி சொன்னாங்க முன்னோர்கள் பாத்தீங்கன்னா, ஐயப்ப சாமி என்பது 18 அவதாரம் கொண்ட தெய்வங்கள். அதாவது முதல்ல விஷ்ணுமாயா, கண்டாகர்ணன், ஆரியதாதா, ஹரிஹரபுத்திரன், இப்படி 18 அவதாரம் ஐயப்பன் இருக்கு. 18வது அவதாரம் தான் ஐயப்பன். அது நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, புரியுதா? இப்ப நீங்க ஒரு வீட்டுல ஒரு சாமி பூஜை போடுறாரு, முதல் முறையா சபரிமலைக்கு போக போறாரு, மாலை போட்டிருக்காருன்னா, நீங்க கன்னி பூஜை செய்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் விஷ்ணு மாயாவால் துரத்தி அடிக்கப்படும். ஹரிஹரபுத்திரனால் உங்க வீட்டுல செல்வம் சேரும். கண்டாகர்ணனால் நோய் நொடிகள் நீங்கும். பூதநாதனால் கெட்ட என்ன சொல்றது தீய சக்திகளோட தொல்லையிலிருந்து நீங்க விடுபடுவீங்க. அதனாலதான் கன்னி பூஜைகள் செய்ய அவசியமாக இருந்தது. சரிங்களா? இப்ப இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, சாமி எனக்கு நேரம் இல்ல, பூஜையெல்லாம் போட முடியாது, பணம் செலவாகும், எனக்கு ஆபீஸ்ல லீவ் இல்ல, நான் எல்லாரும் காலையில விழுந்துலாம் கும்பிட மாட்டேன், ஈகோ அது சரி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு புது டெக்னிக் கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னா, நான் ஹோட்டல்ல ஒரு 10 பேருக்கு ஏழைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன், அது வாங்கி கொடுத்துட்டு ஐயப்பனை வந்து ஆசீர்வாதம் பண்ணிடுவாரு. அதாவது பெரிய ஞானிகள் மாதிரி பேசுறது. முன்னோர்கள் வகுத்த பாதைப்படி போனாதான் அந்த விரத முறைகளும் நம்ம எதற்காக மாலை இட்டோமோ அந்த காரியம் ஈடேறும். சரிங்களா? கன்னி பூஜை நீங்க போட்டீங்கன்னா உங்க வீடு சுத்தமாகும். கெட்ட தீய சக்தி, மாந்திரிய சக்தி இதெல்லாம் வெளியில போயிடும். ஐயப்பன், தர்மசாஸ்தா, விஷ்ணு மாயா, கண்டாகர்ணன், ஹரிஹரபுத்திரன், இப்படி ஐயப்பனின் 18 அவதாரங்களும் உங்கள் வீட்டை ஆளும். சந்தோஷமா நீங்க வாழ்வீங்க. சரிங்களா? அதனால பக்தர்களுக்கு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஐயப்ப சாமி மாலை போட்டானா கன்னி பூஜை ஏன் போடணும்னு நிறைய பேருக்கு தெரியல. இந்த விஷயத்த நீங்க சொல்லுங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி ஏதாவது இருக்கா? குருசாமி, சபரிமலையில ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் மட்டும் செய்யறாங்களே, அதற்கு காரணம் என்ன? நிச்சயமா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சபரிமலையில் இருக்க ஐயப்ப சாமிக்கு தர்மசாஸ்தா கோவில்ல ஏன் நெய் அபிஷேகம் செய்யறாங்கன்னா, அந்த காலத்துல மேல் சமூகம், கீழ் சமூகம் அப்படின்னு 2 சமூகங்கள் இருந்தது. இந்த மேல் சமூகம்னு சொல்லக்கூடியவங்க கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்தது. கீழ் சமூகத்தில் அதாவது வருமானம் இல்லாம இருந்தாங்க. அந்த கீழ் சமூகத்து மக்கள் கிட்ட மேல் சமூகத்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பால் வாங்குவாங்க, தயிர் வாங்குவாங்க, பசும்பால், தயிர் எல்லாம் வாங்குவாங்க. ஆனா நெய் வாங்க மாட்டாங்க. அந்த கீழ் சமூகத்தை சேர்ந்த பகவான் ஸ்ரீ ஐயப்ப சாமி என்ன பண்றாருன்னா, தனக்கு கோவில் பிரதிஷ்டை ஆகும் போது அந்த கீழ் சமூகத்திலிருந்து வரக்கூடிய அந்த நெய் அபிஷேகம் மட்டும்தான் தனக்கு விருப்பம்னு சொல்லி நெய் அபிஷேகத்தை ஏத்துக்கிட்டாரு. நம்ம காலகாலமா படிப்படியா அதையே நம்ம தொடர்ந்து செய்யறோம். இதுல என்னன்னா, நெய் அபிஷேகம் மட்டும்தான் செய்யறோம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பசு நெய் வாங்க மாட்டாங்க. ஏன்னா பட்ஜெட் பணம் அதிகமா இருக்கும். பசு நெய், எரும மாட்டு நெய் வாங்கலான்னு அதை ஐயப்பன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதே மாதிரி நெய்ல வந்து நிறைய வகைகள்லாம் இருக்கு. சில சாமியில என்ன பண்ணுவாங்கன்னா, சபரிமலைக்கு போகும்போது நல்லா பால் மாதிரி இருக்கணும்ட்டு இந்த டால்டா நெய் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க சபரிமலையில. அது ஒரு இப்போ காமெடியா ஆகி போச்சு. அதாவது என்ன பண்ணா, அவர் எல்லாமே பண்ணுவாராம். சிகரெட் பிடிப்பாராம், பொண்ணு கூட சினிமாவுக்கு போறான், பீச்சுக்கு போறான். ஆனா அவரு கொண்டு போற நெய் வந்து பக்தியா இருக்குமா. அது என்னன்னா டால்டா. அந்த டால்டா நெய்யை நீங்க ஊத்திட்டு தேங்காய் கொண்டு போனா குண்டாயிடும், பால் மாதிரி. சரிங்களா? அதனால பசு நெய் கொண்டு போங்க. நிறைய விஷயம் இருக்கு, நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? என்னோட பக்தர்கள் நீங்க, அதனால உங்ககிட்ட இதை நான் சொல்றேன். இதை கேட்கறவங்க கேட்கட்டும், இல்ல பழையபடி அது எரும மாட்டு நெய்யோ டால்டா நெய்யோ வேற என்னவோ. குருசாமி, பம்பையில பலி பூஜை செய்யறாங்களே, அதுக்கான காரணம் என்ன? நம்ம செஞ்சா சரியா?
சபரிமலைக்கு மாலை போடுற ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் இந்த கேள்வி. பல்லவ நாட்டு இளவரசியை மீட்டு வருவதற்காக ஐயப்பனுடன் போருக்கு சென்ற வீரர்களுக்கு உணவளித்தது பம்பா சத்யா. அதுபோல பம்பா சத்யாவில் பங்கெடுக்காத போர் வீரர்கள் இறந்து விட்டார்கள். அவர்களின் நினைவாக இடுவது பம்பா பலி பூஜை. ஐயப்பனுடன் போருக்கு சென்று உதவிய அந்த சக போர் வீரர்களுக்கு ஐயப்ப சாமி ஒரு பெலி கொடுக்கிறார். அந்த பெலிதான் பம்பா பெலி. இப்ப நம்ம மாலை போட்டிருக்கோம், சபரிமலைக்கு வரும், ஐயப்பனை முழுசா ஏத்துக்கிட்டோம் இல்லையா? ஐயப்பனை ஏத்துக்கிட்டோம், நம்ம விரதமெல்லாம் இருக்கோம் வீட்டுல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வீட்டுல இறந்து போன ஆத்மாக்கள், அந்த ஆத்மாக்கள் புனித ஆத்மாக்களாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெம்ப பொலி பூஜை நீங்க பண்ணலாம். குறிப்பிட்ட அளவு மலையாளிகள் செய்வாங்க. நீங்க பாப்பீங்க பம்பையில மலையாளிகள் எல்லாருமே செய்வாங்க. ஒவ்வொரு மலையாளியும் அதாவது ஒரு மாவட்டத்தை குறிப்பிட்டு செய்வாங்க. திருவனந்தபுரம்னு போட்டிருக்கோம், ஒரு நம்பூதிரி இருப்பாரு, அங்க போய் செய்வாங்க. அதுக்கப்புறம் கொல்லன்னு போட்டிருக்கோம், திருச்சூர்னு போட்டிருக்கோம். இப்ப தமிழ்நாட்டுல இருந்து வரவங்க, கேரளாவில இருந்து வரவங்க, ஆந்திராவில இருந்து வரவங்க என்ன பண்ணுவாங்க, சார் எல்லாமே கேரளாவை சேர்ந்தவங்களா இருக்காங்க, எங்களுடைய பிராமணர்கள் கிடையாது, நாங்க எப்படி இந்த பலி பூஜை எல்லாம் ஏத்துக்க முடியும்னு கேட்பாங்க. இது தவறான கருத்து. ஐயப்பனை முழுசா ஏத்துக்கிட்டவங்க, ஐயப்பனுடைய சரித்திரம் முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க பம்பா பலி சத்தியமா பண்ணணும். பண்ணா உங்க வீட்டு ஆத்மாக்களுக்கு பலம் வரும். இன்னும் நீங்க சபரிமலைக்கு போயிட்டு வீடு திரும்பும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள், நீங்க கடன் பிரச்சனை இருக்கு, கல்யாணம் ஆகலை, என்ன சொல்றது, தொழில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னா நீங்க இருந்த அந்த விரதத்தோடு உங்க வீட்டு ஆத்மாக்கள் சப்போஸ் ஒரு மாந்திரிக கட்டில கட்டுப்பட்டுருக்காங்கன்னா இந்த பெம்பா பலி பூஜையில அவங்க சுத்தமாய் எப்போ உங்களை காப்பாற்றுவாங்க. பெம்பா பலி பூஜைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இனி எல்லாரும் பம்பா பூஜை பலி பண்ணிட்டு தான் ஐயப்பனை பார்க்கணுன்ற முடிவு எடுத்து சபரிமலைக்கு வாங்க. சரிங்களா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? குருசாமி, இது எந்த கோயில்? இதுதான் சபரிமலையில மேல் சாந்தியா நியமிக்கப்பட்டுள்ள திரு பிரசாத் ஈடி அவருடைய குலதெய்வ கோவில். இது 200 மன வெள்ளோன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய முன்னோர் வந்து இங்க சாமியாடியா இருந்திருக்காரு, அருள் வாக்குலாம் சொல்லுவாரு. அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம், வாங்க போகலாம். இது என்னுடைய பெயர் பாப்பாளி ஸ்ரீ ரகு, சென்னை. இந்த கோவிலுக்கு இந்த தூணை நான் ஸ்பான்சர் கொடுத்துருக்கேன். இப்ப கோவிலை சுற்றி பார்ப்போமா? சுவாமியே இந்த கோவில் பாத்தீங்கன்னா 200 மன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர்களோட குலதெய்வ கோவில் இது. அந்த குலதெய்வ கோவிலுக்கு என்னுடைய முன்னோர்கள், அதாவது பாப்பாளி தரவாட்டை சேர்ந்த வெள்ளோன் அப்படின்ற ஒரு முத்தப்பன் இருக்காரு. அவர் பேர் வந்து 200 மன வெள்ளோன். அது என்னோட கோவில் இருக்கு, கலிக்கேல் பகவதி பாப்பாளீஸ்வர கோவில அவருக்கு பிரதிஷ்டை இருக்கு. அவர் 2025ஆம் ஆண்டு சபரிமலையின் மேல் சாந்தியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அதனாலதான் இந்த கோவிலுக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? நல்லா கும்பிடுங்க. ரொம்ப பவர், ரொம்ப சக்தி உள்ள கோவில் இது. இந்த தெய்வத்தோட பேரு வடக்கே இடத்து பகவதி. ரொம்ப சக்தி மிக்க தேவி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தெய்வத்துல இந்த தெய்வம் ஒண்ணு. நல்ல பகவதி, நல்ல சக்தி இருக்கு. வடக்கே எடுத்து பகவதியே, வடக்கே எடுத்து பகவதியே, வடக்கே எடுத்து பகவதியே. இதுதான் வடக்கே எடுத்து பகவதி. குருசாமி, தமிழ்நாட்டில இருந்து மாலை போட்டு வர பக்தர்கள் விஷ்ணு மாயாவை குட்டிச்சாத்தான்னு சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் ஐயப்பனோட அவதாரம்னு சொல்றீங்க. நாங்க அவரை வணங்கலாமா வேண்டாமா? எங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை கொஞ்சம் நீங்க தான் சாமி விளக்கி சொல்லணும். ஐயப்பனுடைய முன் அவதாரம் தான் விஷ்ணு மாயா. சபரிமலையில முதல்ல உருவான கோவில் சாத்தன் சொல்லுவாங்க. விஷ்ணு மாயானா சாத்தன். சரிங்களா? விஷ்ணு மாயான்றது ஒரு கடவுள். குட்டிச்சாத்தான்றது அவருடைய ரத்தத்திலிருந்து வந்த பூதகணங்கள். 400 குட்டிச்சாத்தான் வந்து பூமியில இருந்தாங்க. 10 குட்டிச்சாத்தான் இறந்து போயிடுச்சு பிரம்மஹத்திரம். சரிங்களா? சபரிபீடம்ன்ற இடத்துல ஒரு கோவில் இருக்கு. அந்த காலத்துல ஆதிவாசிகள் எல்லாம் விஷ்ணுமாய சுவாமியை வணங்கிதான் வாழ்ந்தாங்க. அதற்கு பின்னால் வந்தது சாஸ்தா. அதற்கப்புறம் வந்துதான் ஐயப்பனுடைய அவதாரம். ஐயப்பன் ஒரு போர் வீரன், நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்ப நீங்க சபரிமலைக்கு விரதம் இருந்து 18 படிக்கட்டு ஏறி நெய்யப்படி செய்யணும்னா முதல்ல விஷ்ணுமாயோட அனுகிரகம் வேணும். மலையாளிகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா மாந்திரிக பூஜை நிறைய செய்ய ஆரம்பிச்சாங்க. விஷ்ணுமாயோட சக்தியை கொண்டு போயிட்டு அந்த குட்டிச்சாத்தான்ற அந்த துர்தேவதைகள் அதில் வச்சு மாந்திரிகம் செய்து பணம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பின்னால் தான் சபரிமலையில ஐயப்பன் சாமியோட அவதாரம் தொடங்குகிறது. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா மேல் சமூகத்தினர் இந்த கீழ் சமூகம் சொல்லக்கூடியவர்கள் விஷ்ணுமாயை ரொம்ப ஆழமா வணங்கினாங்க. இவர்களை பார்த்து அந்த மேல் சமூகம் பயந்தது. இவர்கிட்ட ஒரு கொட்டிய சக்தி இருக்கு, விஷ்ணுமாயா சாத்தன் கூட இருக்கனால நம்மள அவங்கள எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு விஷ்ணுமாயா தனியா வச்சுட்டாங்க.
ஐயப்பனோட வரலாறையும் ஐயப்பன் வரலாறையும் ஒண்ணு இணைச்சிட்டாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷ்ணுமாயா வதம் செய்தது மகிஷி என்ற அரக்கியை, ஆனால் ஐயப்பன் வதம் செய்தது உதயணன் என்ற கொள்ளைக்காரன். இது ரெண்டுத்தையும் ஒண்ணா வச்சுட்டாங்க. இதுல என்ன சொல்ல மறந்துட்டாங்கன்னா, விஷ்ணுமாயும் ஐயப்பனும் ஒன்று அப்படின்னு சொல்ல மறந்துட்டாங்க. விஷ்ணுமாயா ரிகாசுரன் என்ற அசுரனோடு போர் புரியும் போது அவருடைய சுண்டு விரலிலிருந்து ரத்த துளிகள் 400 கீழே பதிந்தது. அந்த ரத்த துளிகளில் உருவானதுதான் குட்டிச்சாத்தன். குட்டிச்சாத்தன் வச்சு மாந்திரிகம் செய்யறதுனால அந்த கீழ் சமூகத்தினர் மேல் சமூகத்திற்கு இணையாக காரு பங்களா அதெல்லாம் வாங்கிட்டாங்க. அதனால விஷ்ணுவாயை மறைச்சிட்டாங்க. இது எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சபரிமலைக்கு வரவங்க ஐயப்பனை பத்தி தவறுதலா புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு மாய பிம்பத்தை கொண்டு வந்துட்டாங்க. நிறைய பேர் குட்டிச்சாத்தனை என்ன நினைச்சிருக்காங்கன்னா, தலையை நல்லா விரிச்சு போட்டுட்டு ஒரு பொம்மை மாதிரி வெள்ளை துணி போட்டு ஓடும் இல்லையா, அது நினைச்சிட்டு இருக்காங்க. தயவு செய்து எல்லாரும் அதை மறந்துடுங்க. அதுக்கு பேர் யக்ஷி, அதாவது வட யக்ஷி. யக்ஷியில 8 வகை இருக்கு. அதுல குள்ளமா இருக்கக்கூடிய தலையை விரிச்சு போட்டு அலங்கோலமா ஓடும் இல்லையா, அது குட்டிச்சாத்தான் கிடையாது. குட்டிச்சாத்தான்றது சிவபெருமானுடைய பூதகணங்கள், ஐயப்ப சாமியுடைய பூதகணங்கள், விஷ்ணுமாயோட பூதகணங்கள். இதற்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் விளக்கமா. என்னன்னா, நீங்க சபரிமலையில ஸ்ரீ தர்மசாஸ்தாவுடைய நாயாட்டுன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க, சரிங்களா? அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 4 குட்டிச்சாத்தன்களோட தர்மசாஸ்தாவுடைய காவலுக்கு அனுப்புவாங்க. அந்த நம்பூதிரி என்ன பண்ணுவாருன்னா, மேல் சாந்தின்னு சொல்றவரு, அதாவது ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில இருந்து அந்த நாயாட்டுக்கு புறப்படும் சாஸ்தாவிற்கு 4 குட்டிச்சாத்தன்கள் துணையா வாங்கன்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. இதெல்லாம் ஆதாரமா இருக்கு. அதனால விஷ்ணுமாயா வேறு, குட்டிச்சாத்தான் வேறு, சரிங்களா? ஐயப்பன் மகிஷியை வதம் செய்யவில்லை. ஐயப்பனும் விஷ்ணுமாயும் ஒன்று. ஆனால் கீழ் சமூகத்தினர் விஷ்ணுமாயை வச்சு மேல் சமூகத்தினர் பயங்காட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா உங்களுக்கு பதவி கிடையாது, ஆள் அம்பு வில்லு எதுவும் கிடையாது. அவங்களுக்கு இருந்தது மாந்திரிய சக்தி மட்டும்தான். அதனால விஷ்ணுமாயாவுடைய கதைகள் ஐயப்பனோடு பிணையப்பட்டு மகிஷியை ஐயப்பன் வதம் செய்தார், உதயணனை மறந்து விட்டார்கள். ஏன்னா விஷ்ணுமாயான்றது ரொம்ப பெரிய சக்தி. அதை நம்ம சொல்லிட்டோம்னா எல்லாரும் கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. மேல் சமூகத்தை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு விஷ்ணுமாயா சாத்தன் என்ற அந்த வரலாறையே மறைச்சிட்டாங்க. அதை பத்தி நான் இன்னும் தெளிவா சொல்லிட்டே இருக்கேன், சரிங்களா? குருசாமி, வாவர் சாமியை ஐயப்பனோட தோழர்னு சொல்றாங்க. ஆனா இப்ப பார்த்தா தோழர் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி குருசாமி? அந்த உண்மை என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி. வாவர் என்பவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வியாபாரி. அவர் எருமேலி என்ற இடத்திற்கு வியாபார விஷயமாக வருகிறார். அப்போது அந்த உதயணன் என்ற கொள்ளைக்காரன் அந்த என்ன சொல்றது உங்களுக்கு வியாபார ஸ்தலமான எருமேலியில் உள்ள பொருட்களை கொள்ளையடிக்கிறான். இதனால் வாவருக்கும் உதயணனுக்கும் போர் அந்த ஒரு சண்டை ஏற்படுகிறது. பிறகு என்ன ஆகிறது என்றால், உதயணன் கோபம் கொண்டு வாவர் சுவாமியின் மனைவியை கற்பழித்து கொலை செய்து விடுகிறான். ஐயப்ப சாமி இளவரசியை மீட்பதற்காக உதயணனை போரில் வெல்ல ஆயத்தமாகிறார். அந்த சமயம் வாவர் ஐயப்பனிடம் செல்கிறார். நாம் இருவரும் சேர்ந்து உதயணனை தோல்வியடை செல்லாம் என்று இருவரும் நண்பர்களாகிறார். இதனால்தான் வாவரின் தோழனே ஐயப்ப சுவாமி என்ற சரணம் வந்தது. வாவர் என்பது உண்மைதான். அவர் ஒரு தமிழ் முஸ்லிம். குறிப்பாக அவர் ஒரு ஆயுர்வேத பூதநாதன். இது உண்மை உண்மை உண்மை, சரிங்களா? குருசாமி, சபரிமலைக்கு மாலை போட்ட ஐயப்ப பக்தர்கள்லாம் விஷ்ணுமாயா கோயிலுக்கு போகலாமா? இவர்தான் சபரிமலையில் சபரி பீடம் என்னும் இடத்தில் கோவில் கொண்டு மக்களை காப்பாற்றிய கடவுள். சாஸ்தாவின் அவதாரம் தொடங்குகிறது. அதன் பின்னால் சுவாமி ஐயப்பனின் சிறப்பு ஜனனம் உருவாகுகிறது. அவர் அமர்ந்திருக்கும் அந்த போத்து, அதாவது எருமைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த சுந்தர மகிஷன் மகிஷியின் கணவன். மகிஷியை வதம் செய்து தன்னுடைய ஆசைப்படி சுந்தரன் மகிஷன் மீது அமர்ந்து மக்களை அருள் பாலிக்கும் விஷ்ணுமாயா கடவுள் இவர்தான். இவருக்கு கோவில் பாத்தீங்கன்னா சபரிமலையில் சபரி பீடம் என்ற இடத்தில் இருக்கு. அதன் பின்னால் சாஸ்தாவின் அவதாரம் தொடங்குகிறது. அதன் பின்னால் ஐயப்ப சுவாமியின் அவதாரம் தொடங்குகிறது. அதனால் சபரிமலைக்கு மாலை போட்ட ஒவ்வொரு பக்தரும் விஷ்ணுமாயாவை சபரி பீடத்தில் வழிபாடு செய்து தேங்காய் உடைத்து தங்கள் பிரார்த்தனைகளை இந்த பகவானிடம் தெரிவித்தால் அவர் நல்லோரும் பெறுவார். குருசாமி, ஐயப்பனை 18வது வருஷம் தரிசனம் பண்ண போறவங்க தென்னங்கண்ணு கொண்டு போறாங்களே, அதை பத்தி ஏன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா குருசாமி? அதோ தெரிஞ்சு பாத்தீங்களா தென்னை மரம், அதுல 18 பட்டைகள் தான் இருக்கும். இந்த தென்னை மரத்துல இருந்து கீழே விழுற அந்த தென்னங்காயை தான் உழைக்கும். அந்த தென்னங்காயை கொண்டுதான் சபரிமலையில இருக்கக்கூடிய ஐயப்ப சாமியோட பூங்காவனத்துல வைக்கணும், சரிங்களா? இது ஏன் சொல்றேன்னா, ஐயப்பனோட சன்னிதானம் 18 படிகளால் ஆனது. அதே மாதிரி இங்க நிறைய தென்னை மரங்கள் இருக்கு பாத்தீங்களா கேரளாவில. ஆனால் இந்த 18 இலைகள் கொண்ட அந்த தென்னை மரத்திலிருந்து விழக்கூடிய அந்த தேங்காயை முளைக்கிற அதை தான் கொண்டு போய் வைக்கணும், சரிங்களா? இதுதான் அது. குருசாமி, ஐயப்பனுக்கு மாலை போட்டு 18 வருஷத்தை நிறைவு செஞ்ச குருசாமிகள் கையில கோல் ஒண்ணு கொண்டு போறாங்களே, அது ஏன் சாமி? அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதிவாசியோட திருமண முறை அதுல சம்பந்தப்பட்டு வரும். எப்படின்னு பாத்தீங்கன்னா,
அந்த காலத்துல விஷ்ணுமாய கோவில் தான் இருந்தது முதல்ல. ஐயப்பனும் கோவில, சாஸ்தாவும் கோவில் கிடையாது. அப்படி அந்த விஷ்ணுமாய கோவிலுக்கு 18 வருஷம் போறவங்க சபரி பீடத்துல விஷ்ணுமாயா சுவாமி கையில ஒரு முடிங்கோல்னு சொல்லுவாங்க. இது அமிர்த கலசம் வச்சிருப்பாரு இடது பாகத்துல, வலது பாகத்துல முடிங்கோல் வச்சிருப்பாரு. அந்த முடிகோலை கொண்டு போய் அந்த கடவுள்கிட்ட வச்சு ஆசீர்வாதம் பண்ணி சபரி பீடத்துல சாமி விஷ்ணுமாயை கும்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. அந்த முடிங்கோல் இருக்கிற வீட்டுல இருக்கக்கூடிய பெண், அதாவது வயதுக்கு வந்த பெண் இருக்கிற அவங்க திருமணம் நடைபெறும் நேரத்துல சுயமுறை மாதிரி அந்த கோலை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல ஓலை வீடு தான் இருக்கு, அந்த ஓலை வீட்டுல வச்சிருவாங்க. ஒரு 10 வீடு, அதாவது ஆண்களை பெற்றவங்க இருக்காங்க இல்லையா, அந்த சபரி பீடத்துக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த 10 வீட்டுக்காரும் சேர்ந்து அந்த மாதிரி வச்சிருவாங்க. எந்த பெண் வந்து திருமணம் செஞ்சுக்க போறாங்களோ அந்த பெண்ணை வீட்டு உள்ள வச்சிருவாங்க. அந்த முடிகோலை எந்த பெண் எடுக்குதோ அந்த ஆடவன் எந்த முடிகோலை வச்சாரோ அவர்களுக்கு அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து வைப்பாங்க. இது கேரளாவில் ஆதிவாசிகள் சுயமரம் அப்படின்னு இருந்தது. ஆனா இப்ப விஷ்ணுமாயாவும் இல்ல, அந்த முடிகோல் இல்ல. ஆனா அந்த கோலை எதுக்கு கொண்டு போறோன்னு நிறைய பக்தர்களுக்கு, அதுவும் 18 வருஷம் போற மூத்த குருசாமிகளுக்கே தெரியல. இதுக்கப்புறம் தெரியும் நான் நம்புறேன். எல்லாம் அந்த விஷ்ணுமாயோட கருணையால இந்த உலகத்துக்கு தெரியும் நம்புறேன். நம்பிக்கையோட இருக்கும். பாப்பாளி ஸ்ரீ ரகு. குருசாமி, பாப்பாளி ரகுன்னு சொல்லி தட்சணை வச்சுட்டு இவங்களை பாட்டு பாட சொல்லி ஏதோ ஒன்று கேட்டீங்களே, இவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சாமி. இவங்களை புல்லத்தின்னு சொல்லுவாங்க கேரளாவில். தமிழ்நாட்டுல இருளன்னு சொல்லுவாங்களா, பாம்பு பிடிக்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவங்க இல்லையா. இவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு. ஏன்னா சபரிமலையில இவங்க வாழ்ந்துருக்காங்க, புல்லத்தில் வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ல மாதிரி ராஜாக்கள் வரும்போது இவங்களையும் கொஞ்சம் வெளியே அனுப்பிட்டு நாங்க அந்த கோவிலை கையகப்படுத்திக்கிறோம், நாங்க வந்து கடவுளை உலகத்துக்கு சொல்றோம், ஐயப்பனை பத்தி சொல்றோம், சாஸ்தாவை பத்தி சொல்றோம்னு சொல்லிட்டு இவங்கள வெளியேற்றிட்டாங்க. இவங்களுக்கான ஒரு சிறப்பு என்னன்னா, நம்ம என்ன சொல்லு, பரம்பரை ஏதாவது நாக தோஷம் இருக்கு, ராகுக்கு ஏது தோஷம் இருக்கு, என்ன சொல்றது உங்களுக்கு இந்த கண் திருஷ்டி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. கண் திருஷ்டி வந்து எந்த பூஜையும் கிடையாது. உண்மையா சொல்ல போனா கண் திருஷ்டிக்கு பூஜை கிடையாது இந்த உலகத்தில்.
எந்த பூஜையும் கிடையாது, மாந்திரிகத்தை தவிர தாந்திரிகத்துல கிடையாது. இவங்க கிட்ட இந்த மாதிரி தட்சணை கொடுத்தோம்னா அவங்க மனசார நம்மளோட 4 நட்சத்திரம் சொல்லுவாங்க, நம்ம பேரு கேட்பாங்க. அவங்க அந்த பாடல் வரிகள்ல நம்ம நல்லா இருக்கலாம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கலாம், சந்ததி நல்லா இருக்கலாம், அவங்க எந்த கோவில இருக்காங்களோ அந்த கோவில வர்ணிச்சு சொல்லுவாங்க. இப்ப ஆரீஸ்வரம் கோவில் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு அதை பத்தி சொல்றாங்க. சபரிமலைக்கு போகும்போது இதே மாதிரி இருப்பாங்க, புல்லோன் புல்லத்தி இனத்தவர். பெண்ணா இருந்தா புல்லோத்தி, ஆனா இருந்தா புல்லோன், இதான் வித்தியாசம். சரிங்களா? அங்கேயும் நம்ம இந்த மாதிரி பாடல்கள் கேட்போம். இந்த மாதிரி தோஷத்தெல்லாம் நீக்கிட்டு நம்ம போனா சபரிமலை யாத்திரையில நம்ம இருந்த விரதத்தோட மகிமை எல்லாம் இவங்க மூலயமா கொஞ்சம் நமக்கு ஐயப்பன் கொடுப்பாரு. ஏன்னு சொன்னீங்கன்னா ஆதிவாசிகள் சொல்ற இவங்கள மாதிரி அந்த என்ன சொல்ற சக்தி உள்ளவங்க கிட்ட ஐயப்பனுடைய அனுகிரகம் 100% இருக்கு. நம்பிக்கை இருக்கிறவங்க இதை கேட்கறாங்க, இல்லாதவங்க இதுக்கு அப்புறம் கேட்பாங்க. நம்புறேன். நம்ம கிளம்பலாம் சாமி. நன்றிங்க சாமி. நன்றிமா. இது தர்மசாஸ்திரா. இந்த குகைக்குள்ள தியானம் பண்றதா ஒரு ஐதீகம் இருக்கு. சபரிமலைக்கு மாலை போடுற எல்லா ஐயப்பன் பக்தர்களுக்கும் இந்த திருச்சூர் கொடகரையில இருக்க ஆரீஸ்வரம் ஸ்ரீ தர்மசாஸ்திரா கோவில வந்து இந்த கொகவுல வந்துட்டு போனாங்களா உங்களுக்கு மறுபிறவி கிடையாது. உலகத்திலேயே ஐயப்பன் கோவில புனர்ஜனி, அதாவது மறுஜென்மம் கிடையாதுன்னு நம்பப்படுற ஒரு கோவில் இது மட்டும்தான் ஆரீஸ்வரம் ஸ்ரீ தர்மசாஸ்திரா. அந்த கொகையில இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க கிட்ட போய் பார்ப்போம். சரிங்க சார். ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா வரணமப்பா ஐயப்பா வந்தோமப்பா ஐயப்பா வாரோமப்பா ஐயப்பா நங்கலப்பா ஐயப்பா 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 தப்பையப்பா ஐயப்பா ஐயப்பா அப்பப்பா ஐயப்பா எப்போ போற மலைக்கே இப்ப போற மலைக்கே இப்ப போற மலைக்கே. குருசாமி, கொஞ்ச நேரம் கட்டு தாங்கலாமா? இன்னொரு 1/2 கிலோமீட்டர் போனா காலை கட்டி தரவாடு வரும் சாமி, ஓய்வு. சரி சாமி. குருசாமி, இந்த இடத்துக்கு காளை கட்டின்னு பெயர் வேற என்ன காரணம்? அந்த காலத்துல கேரளாவில எரிமலைப்பேட்டை அப்படின்ற இடம் வியாபார ஸ்தலமா இருந்தது, அதாவது மார்க்கெட்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டிலிருந்தும் கர்நாடகத்திலிருந்தும் நிறைய ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கேரளாவில் விளையக்கூடிய முந்திரி, குருமிளகு, தேங்காய் எல்லாம் கொண்டு போவாங்க. அப்போ வாகன வசதிகள் கிடையாது, பஸ், ஆட்டோ, கார், லாரி எல்லாம் கிடையாது இல்லையா? அப்போ காளைகளை கொண்டு வருவாங்க. அந்த காளைகளை கட்டிய இடம் தான் அந்த காளை கட்டி தரவாடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் காளை கட்டி சிவபெருமானோட கோவில். சரிங்களா சாமிகளை கட்டு தாங்கலாமா? குருசாமி, அடுத்து எங்க போறோம்? அழுதமலைக்கு போறோம். சுவாமியே வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே சரணம் ஐயப்பா. அம்போ மகாதேவா அழகட்டி சுவாமியே சரணமையப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்பா ஐயப்போ சுவாமியே ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா. இவர் பேரு கருங்குட்டி. சபரிமலையில இருக்கக்கூடிய சாத்தன்னு சொல்லுவாங்க. கருங்குட்டி சாத்தன். அதாவது தாந்திரிக முறை பூஜைகளை ஐயப்பன் சுவாமி எந்த அளவுக்கு சக்தி மிக்கவரோ அதே அளவுக்கு மாந்திரிய பூஜைகளை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு சிறந்த சக்தியை கொடுத்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய கடவுள் தான் கருங்குட்டி சாத்தன். அதாவது பண்டைய காலம், அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சாத்தன் வழிபாடு தான் கேரளாவில் இருந்தது. விஷ்ணுமாயா, கருங்குட்டி சாத்தன் இப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் கரிநீலி உபாசனை தான் இருந்தது. அதன் பின்னால் வந்தது சாஸ்தாவின் வரலாறு. சாஸ்தாவின் அவதாரங்கள் வந்ததுக்கு அப்புறம் சாஸ்தா கோவில்கள் நிறைய கட்டி வழிபாடு செய்தார்கள் மலையாளிகள். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐயப்பன் என்ற அந்த போர் வீரன், அவருடைய ராஜதந்திரம், அவருடைய வெற்றி, அதையெல்லாம் ஒருமிச்சு அவரை வந்து கடவுளா வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்டுதோறும் சபரிமலையில இருக்கக்கூடிய மகர ஜோதி விஷ்ணுமாயாவுடைய பிறந்த நாளை தவிர ஐயப்பனுடைய பிறந்த நாள் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஐயப்பன் மனிதனா இருந்து தெய்வமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தெய்வம். அவரு தெய்வம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. மனிதன் நம்மளோட இருந்தவர், நம்ம கூட சாப்பிட்டவர். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா சத்திய பூஜை செய்தோம் இல்லையா பம்பையில, அவரு தானே சாப்பாடு எல்லாம் போடுறாரு. சோ அந்த நினைவா தான் எல்லா பக்தர்களும் ஓடி ஓடி ஒவ்வொருத்தர் சாப்பாடு பரிமாறிக்கிறோம். சரிங்களா? அதுதான் சத்திய பூஜை. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கரிநீலியை பத்தி பார்க்கலாம். கரிநீலி பாத்தீங்கன்னா மாளிகபுரத்தம்மன் என்ற பேர்ல ஆண்டுதோறும் குருதி பூஜை ஏற்பதற்காக கல்லடிக்கோடு அப்படின்ற இடத்துல இருந்து நடுவழி, அதாவது காட்டு வழியா வந்துட்டு இருப்பாங்க. நம்ம அந்த கோவிலுக்கு எல்லாம் போகலாம். அதை பத்தி நான் விரிவா அந்த கோவில சொல்றேன். சரிங்களா? இப்போ கருமுகியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன் தயவு செய்து. சரிங்களா? சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. பக்தர்களே, இதுதான் பாப்பாளி தரவாட்டோட காவுன்னு சொல்லுவாங்க. காவுனா ஆதி காலத்துல கோவில் கிடையாது, எல்லாம் காட்டுவாசிகளா ஆதிவாசியில வாழ்ந்திருந்தா பாப்பாளி தரவாட்டி என்னோட முன்னோர்கள் ஆதியில பாத்தீங்கன்னா சபரிமலை காடுகள் இருந்தாங்க. அங்க மன்னர்களின் வருகைக்காக அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள்.
அப்படி வெளியேற்றப்பட்ட நாங்கள் பாலக்காட்டில் போய் புலம்பெயர்ந்தோம். அங்கே ஒடியன் என்ற மாந்திரிக வித்தைகளை உலகிற்கு சொன்னோம். சரிங்களா? மாந்திரிக வித்தைகளை செய்து நாங்கள் வாழ்ந்து வந்தோம். அங்கேயும் பிரச்சனை ஆகுறதுனால நாடு வாழியா திருச்சூர்ல இருக்கக்கூடிய இந்த ஆரீஸ்வரம் ஐயப்பன் கோவிலுக்கு கீழே நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். அங்கேயும் சில ராஜாக்கள் வந்து எங்களை புறம் தள்ளிட்டு இந்த இடத்துல காவுன்ற இடத்துல சில தெய்வங்களை எங்க முன்னோர்கள் என்ன சொல்ற வழிபாடு செய்திருந்தாங்க. அதுதான் காவு. இது இப்படிதான் இருக்கும். கோவிலா இது வந்து பெருசா பண்ண முடியவே முடியாது. முடிந்தா அந்த வம்சம் அழிஞ்சிடும். சரிங்களா? இதுல என்ன விஷயம்னா, ஐயப்பன் சாமி இருக்காரு இல்லையா, அவர் வந்து உதயணன் என்ற கொள்ளைக்காரன் கிட்ட பந்தள நாட்டோட இளவரசியா மீட்டுட்டதா போயிருந்தாரு. உதயணன் மாந்திரிய சக்தி மிக்கவன். போர் பலம் மாந்திரிய சக்தி ரெண்டும் உதயணனுக்கு தெரியும். ஐயப்பனுக்கு மாந்திரிய சக்தி தெரியாது, தாந்திரிய முறைகள் தான் தெரியும். அதனால ஐயப்பன் போரில் தோல்வி கண்டார். அதனால மாந்திரிகத்தில் ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடிய இந்த பாப்பாளி தரவாட்டு முத்தப்பன் மூப்பன்னு சொல்லுவாங்க. அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த தரவாடு பாப்பாளி தரவாட்டுக்கு வந்து ஐயப்பன் மாந்திரிக வித்தைகளையும் கற்றுக்கொண்டு உதயணனிடம் போர் புரிந்து இளவரசியை மீட்டு பந்தள நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். பந்தள நாட்டு இளவரசி ஐயப்பனை காதலிப்பதாக ஐயப்பன் ஏழைகளின் துயர் துடைக்க சபரிமலையில் ஆண்டுதோறும் மகர ஜோதியாக ஐயப்பன் காட்சி கொடுக்கிறார். இங்க இருக்கக்கூடிய பிரதர்ஷனில் பாத்தீங்கன்னா பாப்பாளி கருங்குட்டி, பாப்பாளி ஸ்ரீ விஷ்ணுமாயா, பாப்பாளி ஸ்ரீ கண்டாகர்ணன், பாப்பாளி வேட்டைக்கு ஒரு மகன், இப்படி ஐயப்பனின் 4 அவதாரங்களை கொண்டு பழங்குடி மக்களான எனது பாப்பாளி தரவாட்டு காரணவர் இந்த பிரதர்ஷிகளை உருவாக்கினார். இது இப்படியேதான் இருக்கும் காலம் பூரா. இதுல என்ன ஒரு விஷயம்னா, சபரிமலைக்கு நான் மாலை போட்டு நோன்பு எடுக்காத அந்த 60 நாட்களில் மாந்திரிக பூஜை செய்ய மாட்டேன். சபரிமலைக்கு போய் ஜோதி தரிசனம் முடித்து வீடு திரும்பிய மகரம் 7ஆம் நாள்னு சொல்லுவாங்க. அதாவது ஜனவரி 21க்கு அப்புறம் இந்த இடத்துல மாந்திரிகை பூஜை மட்டும்தான் செய்யப்படும். இந்த இடத்துல இப்ப நம்ம வரலாம். ஏன்னா இங்க ரத்த பலி எல்லாம் இருக்கு, சாதாரணமா வர முடியாது. இப்ப நான் ரத்த பலி கொடுக்குறதுல, ஏன்னா விஷ்ணுமாயாவும் ஐயப்பனும் ஒண்ணு. நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, விஷ்ணுமாயா, ஐயப்பன், ஹரிகர சுதன், இப்படி நான் சாஸ்தா, இப்படி 4 அவதாரம் நான் சொல்லியிருக்கேன். மொத்தம் 18 அவதாரம் இருக்கு ஐயப்பனுக்கு. சரிங்களா? குருசாமி, மாளிகைபுரத்து அம்மன் உண்மையிலேயே யாரு? அது மதுரை மீனாட்சி அம்மன் சொல்லி சொல்றாங்களே, அது உண்மையா? இல்ல, அது பொய். என்னன்னு கேட்டீங்கன்னா, மாளிகைபுரத்தம்மன் கோவில பாத்தீங்கன்னா ரத்த பலி பூஜை தான், அதாவது மாந்திரிக பூஜை தான் அங்க இருக்கும். கல்லடி கோடுன்னு சொல்லுவாங்க. பாலக்காடு ஜில்லாவில் கல்லடி கோடுன்ற இடத்துல இருந்து அந்த அம்மா, அதாவது உங்களுக்கு விருச்சிகம்னு சொல்லுவாங்க மலையாளத்துல, தமிழ்ல கார்த்திகை மாதம். அந்த கார்த்திகை மாதத்துல அந்த காடு, அதாவது கல்லடி கோடுன்னு சொல்லக்கூடிய அந்த மலை பிரதேசம் காடு வழியா அவங்க சபரிமலை காட்டுக்கு கண்ணன் நிறைய நடந்து வருவாங்க. நடந்து வந்து சபரிமலை ஐயப்பன், தர்மசாஸ்தா, விஷ்ணுமாய் அந்த பூஜைகள்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் கடைசியில ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜை தான் மிக ரகசியமா நடக்கக்கூடிய குருதி பூஜை. அதுவரை கல்லடி கோடையில எந்த ஒரு மாந்திரிக பூஜையோ ரத்த பலியோ இருக்காது. இந்த பூஜையை நம்ம ஏத்துக்கிட்டு போயிடுவாங்க. இன்னொரு விஷயத்த சொல்றேன். அதாவது மாளிகைபுரத்தம்மன் ஒரு மூல மந்திரம் இருக்கு. அந்த மந்திரம் பாத்தீங்கன்னா, ஓம் ஈம் நம விஷ்ணுமாயே நம ஈம் ஓம். நல்லா பாத்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. இதுல ஐயப்பன் வரமாட்டாரு, சாஸ்தா வரமாட்டாரு, விஷ்ணுமாயா மட்டும்தான் வருவாங்க. சுருக்கமா சொன்னா, சபரிமலைன்றது சாத்தன் கரிநீலி கோவில் தான். இது ஆதிவாசிகள் கோவில். பின்னால் வந்த மன்னர்கள் ஐயப்பனின் கதையை இதை உள்ள திருச்சி ஐயப்பசாமி கோவில், மாளிகைபுரத்தம்மன், மதுரை மீனாட்சி, மதுரையிலிருந்து பந்தள ராஜாவை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி ஒரு கட்டு கதைகளை இந்த மக்கள் கிட்ட பரவிட்டாங்க. இப்ப எல்லாரும் சோசியல் மீடியால ரொம்ப தெளிவா இருக்காங்க இல்லையா, இப்ப எல்லாம் 2K கிட்ஸ் ஆயிட்டாங்க இல்லையா, கொஞ்சம் விவரம் புரியுது. இது மக்களுக்கு புரியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? உண்மையிலே சொல்றேன், நான் நிறைய பக்தர்களோட சபரிமலைக்கு வந்திருக்கேன். எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு சர்ச்சையான விஷயம், சாமியை பத்தின ஒரு விஷயம் கேட்க மாட்டாங்க. ரொம்ப நல்ல சந்தேகங்களா, கேள்விகளா கேட்கறீங்க. இதன் மூலமா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல பக்தர் இந்த 2025ஆம் ஆண்டு எனக்கு கிடைச்சிருக்காருன்னு அந்த ஐயப்ப சாமியும் விஷ்ணுமாயாவையும் பிரார்த்திக்கிறேன். ஐயப்ப தரிசனம் பார்க்கணும்னு. இன்னைக்கு என் ஆசை நிறைவேற போகுது. ஐயப்ப சாமியை பார்க்க போறேன். சந்தோஷத்துல இருக்கோம். இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நில்லுங்க, எங்க போறீங்க வேகமா? நாங்க ஐயப்பனை தரிசிக்க வந்திருக்கோம். சபரிமலைக்கு பெண்கள்லாம் வரக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? நாங்க ஏன் போக கூடாது? நம்ம கிட்டதான் கோர்ட் ஆர்டர் இருக்குல்ல, எடு. கோர்ட் ஆர்டர்லாம் வச்சுக்கிட்டு நீங்க மேல எல்லாம் போக முடியாது. சொல்லுமா அவங்க கிட்ட. அது முடியாது மேடம். இதை கொஞ்சம் பாருங்க. கோர்ட் ஆர்டர்லாம் எங்களுக்கு தெரியாது. தேவசம் போடும் மேல் சாந்தியும் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்களா? அதான் நாங்க கேட்போம். எங்களுக்கு சபரிமலை தரிசனம் பார்க்க கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம்.
தேவசம் போடும் மேல் சாந்தியும் மேல வர்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. பம்பை வரைக்கும் தான் வர முடியும். அதுக்கு மேல உங்களை அலோ பண்ண முடியாது. அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. என்ன ஆனாலும் சபரிமலை தரிசனம் பார்த்தே ஆகும். நாங்க உங்களை மேல ஏத்த மாட்டோம். எங்க கிட்ட கோர்ட்டோட பர்மிஷன் இருக்கு. அது இருந்தாலும் எங்களால முடியாது. எங்க கிட்ட பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. தந்திரியும் தேவசம் போட அனுமதிக்கணும்ல. தயவுசெய்து நீங்க திரும்பி போங்க. சொல்றத முதல்ல கேளுங்க சார். நாங்க கோர்ட்டோட ஆர்டர் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். பாப்பாளி ரகுகுருசாமி, உங்களோட நிறைய வீடியோ ஐயப்பனை பத்தி கேட்டும் இருக்கேன், பார்த்தும் இருக்கேன். அதனாலதான் சாமி ஐயப்பனை பத்தின நிறைய கதைகள் எங்களுக்கு தெரியும். ரொம்ப ஆசாசியா சபரிமலைக்கு தரிசனம் பார்க்க நாங்க எல்லாம் வந்தோம். ஆனா பெண்களுக்கு சபரிமலையில அனுமதி இல்லைன்னு சொல்லி எங்க எல்லாரையும் போக விடல சாமி. இதோட சரியான காரணம் என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா உடனே திரும்பி போயிடுவோம் சாமி. சொல்றேன். குலப்பேடி பரப்பேடி மன்னாப்பேடி பத்தி தெரியுமா உங்களுக்கு? அங்க தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவில் பக்கத்துல ஒரு சமாதி இருக்கு. அது யாருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சாமி. அப்ப அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மாலை போட்டு வந்தா யாரும் தடப்பட மாட்டாங்க. புரியுதா? சரிங்க சாமி. சுவாமியே சரணமையப்பா. பாப்பாளி ரகுகுருசாமி, நாங்க இருமுடி கட்டி நெய்யோட ஐயப்பனை தரிசிக்க வந்திருக்கோம். ஆனா பரப்பேடி புலப்பேடி மன்னாப்பேடி இத பத்தி எங்களுக்கு தெளிவா எதுவும் தெரியாது. அது மட்டும் இல்லாம இங்க ஐயப்பனுக்கு அடுத்து ஏதோ சமாதி இருக்குன்னு சொல்றாங்க. அத பத்தியும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ இருமுடி கட்டிய நெய்யும் என்ன சாமி பண்றது? நீங்க என்ன பண்றீங்கன்னா, திருச்சூர் மாவட்டத்துல கொடகர் என்ற பகுதியில ஆரீஸ்வரம் ஸ்ரீ தர்மசாஸ்தான்னு ஒரு கோவில் இருக்கு, ஐயப்பன் கோயில். இது சபரிமலைக்கு முன்னால உருவான பண்டத்து சபரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து தான் ஐயப்பனை நாங்க உதயநிதி கிட்ட போரிடுறதுக்காக அனுப்பணும். அந்த கோவில போய் நெய் அபிஷேகம் பண்ணிட்டு நீங்க போங்க. குலப்பேடி பரப்பேடி மன்னாப்பேடி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் பக்கத்துல அந்த சமாதியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு மாலை போடுங்க. உங்களை யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஐயப்பனை பார்க்க அனுமதிப்பாங்க. சரிங்களா? உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு பெண்கள் வரலாம். சரிங்களா? புலப்பேடி பரப்பேடி மன்னாப்பேடி இத பத்தி அந்த பெண்கள் கிட்ட சொன்னீங்கல்ல, அதோட அர்த்தம் என்னங்க குருசாமி? சபரிமலையில இருக்கிற சமாதி யாரோடது சாமி? நான் இப்ப ஐயப்பனை பார்க்க போயிட்டு இருக்கேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி சொல்லட்டுமா? ஓகே. சுவாமியே ஐயப்போ சாமியே ஐயப்பா ஐயப்பா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா வரணமப்பா ஐயப்பா அந்தோமப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா. குருசாமி, ஐயப்பனுக்கு மணிகண்டன்கிற பேரு ஏன் வந்தது? சிவபெருமானும் விஷ்ணுவும் பம்பையில ஐயப்பன் சிறு குழந்தையா இருக்கும்போது மணி கட்டி வச்சுட்டு போனதுனால மணிகண்டன்னு பேரு வந்ததா சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா குருசாமி? இல்ல, அது பொய்ங்க. அது திரிக்கப்பட்ட கதை. உண்மையான கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, சேர சோழ பாண்டிய மன்னர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சேர சோழர்களுக்கு சண்டை ஏற்பட்டது. அந்த சண்டைக்கு அப்புறம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அந்த என்ன சொல்ற ராஜாக்கள் இல்ல. அப்போ நாடு வெம்பலி நாடுன்னு ஒரு ராஜ்யம் உருவாகுது. 50 வருஷம் கழிச்சு இது தெற்கு சபரிமலை வடக்கு சபரிமலை அப்படின்னு ரெண்டா பிரியுது. இதுல வடக்கு சபரிமலையை ஆண்ட ராஜாக்களுடைய பட்டை பெயர் மணிகண்டன். நாளடைவுல பந்தல ராஜா கோவில் கட்ட இடம் தேடும் போது இந்த சபரிமலையில இருக்கக்கூடிய விஷ்ணுமாயா, அந்த விஷ்ணுமாயா கும்பிட்டு மக்களை புறம் தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் ஐயப்பனோட கதைகளை பொய்யான கதைகளோடு புலிப்பால் கொண்டு வந்தது அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த என்ன சொல்றது, காட்டுல பிறந்தாரு மணி கட்டினாங்க, அந்த மாதிரி. அப்படி கிடையாது. இந்த வடக்கு சபரிமலையை ஆட்சி செய்த மன்னர்களோட பட்டை பெயர் வந்து மணிகண்டன். அந்த மணிகண்டன் பேரை மக்களுக்கு வந்து திணிச்சுக்கிட்டே இருக்காங்க. மணிகண்டன் ஐயப்பனா மணிகண்டன் ஐயப்பனா மணிகண்டன் திணிக்கிறாங்க. இப்படித்தான் மணிகண்டன் பேரு மக்களிடத்தில் ஐயப்பனுக்கு மணிகண்டன் ஒரு பேர் இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுது சாமி. குருசாமி, சபரிமலைக்கு மாலை போட்ட பக்தர்கள் சவ ஊர்வலத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அது ஏன் சாமி? அதனால என்ன பாதிப்பு சாமி? அந்த பாதிப்பு ரொம்ப பெருசுங்க. ஐயப்ப சாமி நினைச்சு மாலை போட்ட பக்தர்கள் சவ ஊர்வலத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்து போன அந்த மனிதனுடைய, அதாவது அந்த என்ன சொல்றது, பிணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முகத்தை பார்த்தா பிரம்மஹத்தி தோஷம் வரும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, உதயணனுடைய படையில இருந்த ஆட்களை ஐயப்பனும் வாவரும் போரிட்டு கொன்னுட்டாங்க. ஸோ அவங்க கொன்னதுக்கு அப்புறம் பிரம்மஹத்தி தோஷம் வந்துருச்சு ஐயப்பனுக்கும் வாவர் சுவாமிக்கும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, சபரிமலையில 18 படிகளுக்கு கீழே இன்னைக்கு நீங்க பார்த்தாலும் ஆண்டுதோறும் கொல்லம் ஆண்டு பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொல்லம் ஆண்டு பூஜையில 18 படிகளுக்கு கீழே ஐயப்பன் வாவர் அவங்களோட உருவச்சிலை, அதாவது என்ன சொல்ற உற்சவர்னு சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் ஒரு கோவில உற்சவர் சிலை இருக்கும். அந்த உற்சவர் சிலையில ஐயப்பனோட சிலையை அந்த இடத்துல வச்சுட்டு
என்ன பண்ணுவாங்க, திரை கட்டிடுவாங்க. திரை கட்டிட்டு அவர் தோஷம் ஆயிட்டார் ஐயப்ப சுவாமி, அவர் படிக்கட்டு ஏறி உள்ள போகக்கூடாது கர்ப்பகிரகத்துலன்னு தீட்டு பட்டுச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்தி கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் சாமியை கொண்டு போயிட்டு உள்ள கோவில் உள்ள வைப்பாங்க உற்சவரா. சரிங்களா? அப்போ கடவுளுக்கே இவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்கும்போது அந்த கடவுளை பார்க்க போற நமக்கு எவ்வளவு சாஸ்திரங்கள் வழிபாடு இருக்கும். ஸோ பிரம்மஹத்தி தோஷம்ன்றது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய தோஷம். சரிங்களா? அதனால ஐயப்ப பக்தர்கள் சவ ஊர்வலத்தையோ சவம், அதாவது இறந்து போன ஒரு என்ன சொல்ல பிணம்னு சொல்ல முடியாது, இறந்து போன அந்த மனித உடலை பூத உடல்னு சொல்லுவாங்க. இன்னும் சுருக்க சொல்ல போனா பூத உடலை பார்க்க கூடாது. அப்படி பார்த்தால் பிரம்மதோஷம் ஏற்படும். பிரம்மதோஷத்தினால் நம்மளுக்கு என்ன சொல்றது, சொந்த பந்தங்கள் அங்காளி பங்காளி சொல்லுவாங்க, யாராவது மரணப்படுவாங்க. நம்ம மாலையை கழட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுவார். அது ஐயப்பன் உருவாக்க இல்லை, அது கிரகங்கள் உருவாக்குது. அதனால ஐயப்பன் பக்தர்கள் சவ ஊர்வலத்தை பார்க்காதீங்க, பூத உடலை பார்க்காதீங்க. சரிங்களா? இதுதான் ஐயப்ப சுவாமிகள் மாலை இட்டா ஏன் சவ ஊர்வலத்தை பார்க்க கூடாதுன்னு சொன்ன காரணம். முன்னோர்கள் சொன்னதுல எல்லாமே ஒரு காரணம் இருக்கு. அது அழகா கடைபிடிச்சு போறவங்களுக்கு சபரிமலை யாத்திரை ஒரு புனித யாத்திரை அமையும். சரிங்களா? மகேஷ் சாமி, உன் லவ்வரு வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி யூகே போயிட்டாங்களா, தெரியுமா? என்ன சாமி, என்ன சொல்றீங்க? போயிட்டாளா? குருசாமி, இவர் காதலிச்ச பொண்ணை அவங்க அப்பா வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி யூகே அனுப்பிட்டாரு. கோவிலுக்கு வந்த இவரோட நண்பர் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் குருசாமி சொல்லுங்க. ஐயப்பன் இப்படி செய்யலாமா? பபாலி ஸ்ரீ விஷ்ணுமாயா சரணம் சரணம். பபாலி ஸ்ரீ ஐயப்ப சுவாமியே சரணம் சரணம். சபரிமலைக்கு மாலை போட்டா பெண்களை பார்க்க கூடாது, இது நியதி. ஆனா இவர் என்ன பண்ணிட்டார், மகேஷாமி இவர் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற ஒரு பாசத்திலேயோ தைரியத்திலேயோ ஒரு குருட்டு நம்பிக்கையிலோ ஐயப்ப சாமிக்கு துரோகம் பண்ணிட்டார். அதாவது பிரம்மச்சரிய விரதத்தை இவர் கடைபிடிக்கல. இவர் ஸ்நேகம் செய்திருந்த அந்த பெண்ணை பீச்சு, பார்க்கு, சினிமா இப்படி பொது இடத்துல கூட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் காரு, இவரோட சொந்த காரு இருக்குல்ல, அது உள்ள அந்த பெண்ணை கொண்டு போயிட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல, சொல்ல வாய் கூசுது, நிறைய தவறு செய்துட்டாரு. அதனால ஐயப்பன் இவர் மேல ரொம்ப கோவப்பட்டு அந்த பெண்ணை வேற ஒருத்தருக்கு திருமணம் செய்து வச்சுட்டாரு. தயவு செய்து எல்லா பக்தர்களுக்கும் நான் சொல்றேன், சபரிமலைக்கு மாலை போடுற எல்லா பக்தர்களுக்கும், எல்லா ஆண் பக்தர்களுக்கும் நான் சொல்றேன், அதாவது நீங்க காதலிக்கிற பெண்ணை வந்து ஐயப்ப சாமி உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பார். இது சத்தியம், சத்தியமா சொல்றேன். ஐயப்ப சாமியை மனசார ஏத்துக்கிட்டு சபரிமலைக்கு நீங்க மாலை போட்டு 48 நாட்கள் விரதம் இருந்து ஐயப்பனுக்கு இருமுடியை கொண்டு நெய் அபிஷேகம் செய்துட்டு வர வரைக்கும் அந்த பெண்ணுக்கு யாரோடைய தொடர்பு இருக்காது. எந்த ஆணையும் திரும்பி பார்க்க மாட்டா. அதே மாதிரி அவங்க வீட்டுல வேற திருமணம் செய்து வைக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க மொத்த பாரத்தையும் ஐயப்பன் மேல போட்டுட்டு தான் மாலை போடுறீங்க. அதை விட்டுட்டு நீங்க மாலை போட்ட காலத்துல நீங்க காதலிக்கிற அந்த பெண்ணோட பொது இடங்கள், அதாவது கோவில் ஆனாலும் சரி, அது பீச்சு, பார்க்கு, மால் எதுவானாலும் சரி, தோல் மேல கை போடுறது, அதே மாதிரி கருப்பு சுடிதாரை போட்டுக்கிறது. நம்ம லவர் வந்து கருப்பு வேஷ்டி போட்டிருக்காரு, கருப்பு பேண்ட் போடுறாரு, நம்மளும் சுடிதார் போடலாம், கட்டி பிடிச்சு ஹக் பண்ணிட்டுலாம் போறீங்க. இதெல்லாம் தவறு. பிரம்மச்சரியம் விரதம் இருப்பவர்கள் மட்டும்தான் சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் ஃபேஷனுக்காக போட ஆரம்பிச்சிட்டாங்க. 2K கிட்ஸ் சொல்லக்கூடியவங்க எல்லாம் இந்த மாதிரி தவறுகளை செய்யறாங்க. இந்த மாதிரி தவறுகள் செய்றீங்கன்னா நீங்க உண்மையா நேசிக்கிற அந்த பெண் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. அது ஐயப்ப சாமியை வேற இடத்துல திருமணம் செய்து வச்சுவார் அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்க விரத குறைபாடு வைக்கிறீங்கன்னு சொல்றேன். அதுக்கு பதிலா நீங்க ஐயப்பனை மனசார நினைச்சு பாப்பாளி ஸ்ரீ விஷ்ணுமாயா, பாப்பாளி ஸ்ரீ ஐயப்பன் அப்படின்னு நீங்க பாராயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தாலே அந்த தெய்வங்கள் உங்க காதலை நிறைவேற்றி தரும். ஐயப்பன் காதலுக்கு எதிரி இல்லைங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஐயப்ப சாமியும் காதலிச்சிருக்கிறார், ஐயப்பனையும் பெண் காதலிச்சிருக்காங்க. சரிங்களா? ஆனால் ஏழைகளின் கஷ்டங்களை துயர்க்க ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலான அந்த சபரிமலையில யோக நிலையில ஐயப்பன் இருக்கார். தன்னுடைய காதலையை தியாகம் செய்து நமக்காக வாழ்ந்த ஒரு மனிதன் தான் கடவுளாக மாறினார். அவர்தான் ஸ்ரீ ஐயப்பன். ஐயப்பன் மனிதனாக இருந்து காதல் செய்து ஏழைகளுக்கு உதவி செய்து தீண்டாமை அழித்து வேதமை அழித்து சபரிமலை யோக நிலையில் இருக்கிறார். அதனால அவர் மேல எல்லா பாரத்தையும் போட்டுட்டு நீங்க சபரிமலைக்கு மாலை போட்ட நாள் முதல் விரதம் இருங்க. நல்லபடியா உங்களை காதல சேர்த்து வைப்பார். அதை விட்டுட்டு நீங்க
பொது இடங்கள்ல மற்ற ஐயப்பன்மார்கள் உங்களை சாபம் விடுற மாதிரி பொது இடங்கள்ல தோல் மேல கை போடுறது நிறைய தவறுகள்லாம் செய்றீங்க. அந்த மாதிரி செய்தீங்கன்னா இவருக்கு ஏற்பட்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு ஏற்படும். ஐயப்பனை நம்பினவங்க எந்த காலத்திலும் தோர்த்து போற்ற மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க ஐயப்பனை நம்பி மாலை போட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைய அவரு நல்லபடியா வச்சிருப்பாரு. அதே நீங்க காதலிக்கிற பெண்ணை உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பாரு, நல்ல சந்தோஷத்தை கொடுப்பாரு. குழந்தை குட்டியோட நீங்க நல்லா 100 வயசு வாழுங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு மற்ற ஐயப்பன் பக்தர் உங்களை சாபம் விடுற மாதிரி பாத்தியா, அந்த சாமி மாலை போட்டு அந்த பொண்ணை பாரு தோல்ல கட்டி பிடிச்சிட்டு போறான், எப்படி உரசிட்டு போறான், இதெல்லாம் விளங்கமான்னு அவங்க சொல்ல சொல்ல ஐயப்பனுக்கு கோபம் வரும். ஐயப்பனுக்கு கோபம் வருதோ இல்லையோ, விஷ்ணுமாயாவுக்கு கோபம் வரும். விஷ்ணுமாயாவுக்கு கோபம் வருதோ இல்லையோ, கருங்குட்டிக்கு கோபம் வரும். கருங்குட்டிக்கு கோபம் வருதோ இல்லையோ, குட்டி சாத்தன்களுக்கு கோபம் வரும். அதனால ஐயப்ப மாலையை போட்டுக்கிட்டு பேருக்காக விரதம் இருக்கிறேன்னு பெண்களோடு காதலிக்கிறேன்ற பேர்ல கட்டி பிடிச்சிட்டு மற்ற காம லீலைகளை நீங்க செஞ்சீங்கன்னா இது போல காலம் புள்ள அழுதுட்டு தான் இருப்பீங்க. உண்மையான காதலர்களுக்கு ஒரே ஒரு அறிவுரை என்னால முடிஞ்சு நான் சொல்றேன், கேட்கிறவங்க கேட்டுங்க. சபரிமலைக்கு மாலை போடுற எந்த ஆணும் தன்னுடைய காதலிய பார்க்காதீங்க. ஒரு 60 நாள் தள்ளி வைங்க, இல்ல ஒரு 48 நாள் தள்ளி வைங்க. ஐயப்பனே உங்களை நல்லபடியா சேர்த்து திருமணம் செய்து வைப்பார். சரிங்களா? இந்த தவிர எந்த பக்தர்களும் செய்யாதீங்க, செய்யாதீங்க, செய்யாதீங்க. குருசாமி, ஐயப்பனுடைய வாகனம் யானையா, குதிரையா, புலியா? நீ கொஞ்சம் என்னன்னு விளக்குங்க சாமி. சபரிமலையில் இருக்க ஐயப்ப சாமியோட வாகனம் குதிரை தான். வாசி வாகனம் அப்படின்னு சொல்ல, வாசினா குதிரை. புலி ஏன் சொன்னாங்கன்னா, அந்த காலத்துல சபரிமலையில அதிசயமான ஒரு மூலிகை இருக்கு. அது இப்போ இருக்கு. அதுக்குதான் நிறைய சேட்டைகள் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது போக போக நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியும். ஒரு அதிசயமான மூலிகை ஒண்ணு இருக்கு. அந்த மூலிகைய புலியோட பால் இருக்கு இல்லையா, அதை கலந்து நெருப்புல போட்டா ஒரு அதிசயமான பொருள் கிடைக்கும். இது ரகசியமான விஷயம். அதனால இதை பத்தி அதிகமா நான் சொல்ல விரும்பல. சரிங்களா? ஆனால் ஐயப்ப சாமியோட வாகனம் வெள்ளை குதிரை. இப்ப நம்ம சபரிமலைக்கு போனோம் இல்லையா, அங்க பாத்தீங்க இல்லையா, சாமி ஐயப்பனை தரிசனம் பண்ணதுக்கு முன்னால கொடிமரம் காட்டினேன் இல்லையா, அந்த கொடிமரத்துல என்ன இருந்தது? குதிரை தானே இருந்தது. அப்ப புலி வைக்க வேண்டியதானே, ஏன் குதிரையை வச்சாங்க? இதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக தான். இப்ப என்னன்னா, இப்போ என்ன சொல்றது, உங்களுக்கு கார்பரேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துல மன்னர்கள் கையில தான் கோவில் எல்லாம் இருந்தது. அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள், ஆதிவாசிகள் எல்லாரையும் அவங்க வெளியே தள்ளிட்டு துரத்திட்டு மன்னர்கள் தங்கள் வசம் அந்த கோவில்களை வந்து கையகப்படுத்திட்டாங்க. அதுல இருந்த பல விதமான ரகசியங்கள் அப்படியே மறைக்கப்பட்டு விட்டது. சரிங்களா? ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், உண்மையான வாகனம் ஐயப்பனுடையது குதிரை தான், வெள்ளை குதிரை. சரிங்களா? நம்ம ஒரு குதிரைமலை சாஸ்தான ஒரு கோவிலுக்கு போக போறோம். அங்க இதை பத்தி நான் தெளிவா சொல்றேன். சரிங்களா? புரிஞ்சா இப்ப உங்களுக்கு? சபரிமலையில் உள்ள 18 படிகளை கட்டியது தமிழகத்தைச் சேர்ந்த சிற்பக்கலை வல்லுநர்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அதனால்தான் சபரிமலைக்கு தமிழர்கள் அதிகம் வருகிறார்கள். சபரிமலை கோவிலின் வளர்ச்சிக்கு தமிழர்களின் பங்கு மிக முக்கியம் என்பது உலகறிந்த விஷயம். தமிழன் இல்லையேன் சபரிமலை இல்லை என்ற அளவிற்கு தமிழர்களின் ஒத்துழைப்பும் நல் ஆதரவும் உலகம் உள்ளவரை இருக்கும் என நம்புகிறேன். ஐயப்பன் பக்தர்களே, இவர்தான் குதிரைமலை ஸ்ரீ தர்ம சாஸ்தா. உலகத்திலேயே குதிரை மீது அமர்ந்திருக்கும் ஐயப்பன் கோவில் திருச்சூர் பாலக்காடு நெடுஞ்சாலையில மட்டும்தான் இருக்கு. வடக்காஞ்சேரியிலிருந்து சரியாக 20 கிலோமீட்டர்ல இருக்கு. சபரிமலைக்கு வரக்கூடிய ஐயப்பன் பக்தர்கள் வடக்காஞ்சேரியில சிப்ஸ் வாங்கிட்டு அப்படியே போயிடுவீங்க. அது போல வடக்காஞ்சேரி வரக்கூடிய பக்தர்கள் குதிரைமலை ஸ்ரீ தர்ம சாஸ்தா கோவில வந்து வணங்கி உங்க வாழ்க்கையில எல்லா வளமும் பெற்று வாழ இந்த ஐயப்பனை வந்து தரிசனம் செய்யுங்கன்னு தயவு செய்து வேண்டி கேட்டுக்கிறேன். குருசாமி, வர வழியில் ஒரு குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு, திரும்பி பார்க்காம வர சொன்னீங்களே, ஏன் சாமி? பாபாளி ஸ்ரீ விஷ்ணுமாயா சரணம் சரணம். பாபாளி ஸ்ரீ ஐயப்ப சுவாமியே சரணம் சரணம். அந்த இடத்துல ஒரு அப்பாவும் ஒரு குழந்தையும் சபரிமலைக்கு மாலை போட்டு வந்திருக்காங்க. அப்பாவை பாம்பு கடிச்சு இறந்துட்டாரு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு மாலை போடுற
பக்தர்களுடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு இருக்கு இல்லையா, சோசியல் மீடியாவில் உள்ள போயிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா சபரிமலைக்கு மாலை போட்ட தன்னுடைய கணவனுக்கு விரத குறைபாடு ஏற்படுத்துறாங்க. அதாவது கள்ளக்காதல் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அது நிறைய நடந்து போச்சு. அவங்க என்ன பண்றாங்க, சபரிமலைக்கு தன்னுடைய கணவரை அனுப்பிட்டு அந்த கள்ளக்காதலோட தொடர்பில் இருக்காங்க. அதே மாதிரி சபரிமலைக்கு மாலை போட்ட தன்னுடைய கணவனுக்கு பணிவிடை செய்யாம பூஜை பொருளெல்லாம் வாங்கி வைக்காம எப்பவுமே சாட்டிங் டேட்டிங் அந்த மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், அது விரிவா என்னால சொல்ல முடியல, ஏன்னா நம்ம எல்லாமே பிரம்மச்சரிய விரதம் இருக்கும், அதை பத்தி சொல்ல தெரியல. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சுங்க, புரியுதா? ஏன்னா அது உள்ள ரொம்ப ஆழமா போகக்கூடாது. அது கள்ளக்காதல்னு தெரியும் இல்லையா, அது நல்ல வழி கிடையாது, கெட்ட வழிதான். அது போல இருந்த ஒரு பெண்ணுடைய என்ன சொல்றது, இந்த பாவத்துக்கு தன்னுடைய கணவனை ஐயப்பன் தண்டிச்சிட்டாரு. தயவு செய்து நான் சொல்றேன், சபரிமலைக்கு மாலை போடுற எல்லா பெண்களுமே தன்னுடைய கணவனை ஐயப்பனை நினைச்சு பணிவிடை செய்யுங்க. உங்களுக்கான சந்தோஷம் அந்த ஐயப்பன் கொடுப்பாரு. உங்களுடைய கணவருக்கு நல்ல தெம்பை கொடுப்பாரு, உங்களுக்கு அதன் மூலியமா நல்ல சந்தோஷத்தை கொடுப்பாரு. அதை விட்டுட்டு கள்ளக்காதல்ன்ற பேர்ல ஐயப்ப பக்தர்களை நீங்க மரண படுக்கைக்கு கொண்டு போகாதீங்க. அந்த பழிய ஐயப்பன் மேல தயவு செய்து போடாதீங்க. திருமணமாகி தவறு செய்யற பெண்களுக்கு மட்டும் சொல்றேன், சபரிமலைக்கு மாலை போடுற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் அந்த கணவர் மாலை போடுறாரு. அது உங்களுக்கு பிடிக்கலன்னா மாலை போட விடாதீங்க தயவு செய்து, சரிங்களா? இந்த மாதிரி பாம்பு கொத்தி ஆக்சிடென்ட் ஆகி புலி துரத்திட்டு போச்சு, யானை துரத்திட்டு போச்சுன்னு பயந்துட்டு ஐயப்ப பக்தர் வராங்க. அது அவர்கள் செய்கிற பாவம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஐயப்ப பக்தர் எல்லாம் ரொம்ப பக்தியா தான் இருக்காங்க. பெண்களோட ஐயப்ப சாமி மேல பக்தர்களுக்கு பயம் பக்தி இருக்கு. ஆனால் அந்த பக்தனின் மனைவிகளுக்கு பயம் கிடையாது. எல்லாமே சாட்டிங் டேட்டிங், அதாவது சோசியல் மீடியால ரொம்ப மூழ்கி போயிட்டீங்க. உங்களால சபரிமலைக்கு மாலை போட்டு சுத்தமா உங்களுடைய கணவரை அனுப்ப முடியலன்னா தயவு செய்து மாலை போட விடாதீங்க. உங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு இழப்பை ஏற்படுத்தாதீங்க. அந்த இழப்பையும் ஐயப்ப சாமி தான் செய்தாருன்னு பழிய அவர் மேல போடாதீங்க, சரிங்களா? சரி சாமி, கட்டு தாங்குவோமா? குருசாமி, சபரிமலையில மகர ஜோதி ஆதிவாசிகள் தான் காட்டுறதா சொல்றாங்க, அது உண்மையா பொய்யா சாமி? 100% மகர விளக்கு ஆதிவாசிகள் தான் காட்டுறாங்க. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னன்னா மகர ஜோதி என்றது நம்ம ஐயப்ப சாமியை நினைச்சு விரதம் இருக்கு இல்லையா, 100% 48 நாட்கள் விரதம் இருந்து அசைவ சாப்பாடுகளை தவிர்த்து பெண்களை பார்க்காமல் தீய எண்ணங்கள் நம் மனதை கலங்கப்படுத்தாமல் பீடி சிகரெட்டு போதை வஸ்துக்கள் நம்ம உபயோகப்படுத்தாமல் ஐயப்ப சுவாமியோட விரத முறைகளை பண்டத்தை காரணம்னு சொல்லலாம், முன்னோர்கள் சொல்லி கொடுத்த மாதிரி போனால் ஐயப்ப சாமி நம் கண்களுக்கு மகர ஜோதியை காட்சியளிப்பார். ஆனால் அதே நம்ம விரத குறைபாடோட போனால், அதாவது தீய பழக்கங்கள் நம்ம ஏதாவது கெட்டதெல்லாம் செய்துட்டு போனா ஆதிவாசிகள் காட்டக்கூடிய அந்த மகர விளக்கு தான் தெரியும் கண்ணுக்கு. ஆண்டுதோறும் அதாவது மகர ஜோதி நடைபெறுது இல்லையா, அந்த மகர ஜோதியில இந்த ஆதிவாசிகளின் குடும்பத்தை சேர்ந்த இந்த கண்டன் கொந்தி அப்படின்ற இந்த முத்தப்பன்னா அந்த மகர விளக்கை காட்டுவார், சரிங்களா? ஆதிவாசிகளுடைய மகர விளக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. இவர் இறந்ததுக்கு அப்புறம் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சபரிமலையா தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாங்க, சரிங்களா? சபரிமலைக்கு போற ஐயப்பன் பக்தர்கள் வலியங்காவு தேவி கஷேத்திரத்துக்கு வந்தீங்கன்னா இந்த முத்தப்பனை பத்தி இப்ப நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சோ இதை நினைச்சு இந்த இடத்துல பண்டாரத்துல தட்சணை கொடுத்து அதே மாதிரி அவர் வேண்டிக்கிட்டு போனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் ஐயப்பன் அருளாளியும் மாளிகை புரத்தம்மன் அருளாளியும் வலியங்கா தேவி கஷேத்திரத்தினுடைய சக்தியாலும் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அடுத்த வருஷம் நீங்க மாலை போட்டுட்டு சபரிமலைக்கு வருவீங்க, சரிங்களா? அந்த காலத்துல தேவ பிரசனம் போடுற பழக்கம் வந்து இப்ப சபரிமலையில அது இருக்கான்னு தெரியல, ஏன்னா வேற மாதிரி போட்டுச்சு. அதை பத்தி நம்ம பேச வேணாம், சர்ச்சை பண்ண வேண்டாம். என்னன்னா தேவ பிரசனம் கேட்கும் போது நிறைய பேர்கள் ஐயப்பனை மகர ஜோதி, அதாவது ஜோதி வடிவுல பார்க்கல அப்படின்ற ஒரு சர்ச்சை வந்தது. அப்ப தேவ பிரசனத்துல என்ன சொன்னாங்கன்னாக்கா, அதாவது ஆதிவாசிகளை வச்சு மகர விளக்கு, அதாவது ஒரு தீப்பந்தத்தை காட்டுங்க. கடவுளோட அருள் இல்லாதவங்களுக்கு, நேரடியான அருள் கிடைக்காதவர்களுக்கு இந்த ஆதிவாசிகள் காட்டக்கூடிய அந்த தீப்பந்தம் மகர ஜோதி ஆயிட்டு அவங்களுக்கு தெரியட்டும், சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு போகட்டும் அப்படின்னு ஒரு வழிமுறையை கொண்டு வந்தாங்க. இதுதான் இந்த ஆதிவாசிகள் காட்டுறாங்களா, ஐயப்பன் நேரடியா வராருன்ற சர்ச்சைக்கான ஒரு விஷயம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்ப நம்ம மாலை போட்டு விரதம் வந்து சபரிமலைக்கு வரோம் இல்லையா, நிறைய பேர் என்னன்னா சாமி நம்பிக்கை இருக்காது, தெய்வ நம்பிக்கை இல்லாத என்ன சொல்றாங்கன்னா, அப்பா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு போற, 48 நாள் விரதம் இருக்க, பெத்த என்ன சொல்ற பெண்ணையோ தாயையோ மனைவியோ பார்க்காம அவங்க கூட பேசாம எவ்வளவு கஷ்டப்பட்டு போற, ஆனா நாங்க அதே மகர ஜோதின்னு சொல்ற அந்த மகர ஜோதிய அந்த டிவியில பாத்துக்கிறோம், தொலைக்காட்சியில நேரடியா பாக்குறோன்றாங்க. அது மாதிரி இந்த விஷயம் தெரியாத அந்த அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதன் மூலியமா நான் சொல்றது என்னன்னா, மகர ஜோதின்றது உண்மையான பக்திக்கு ஐயப்பன் கொடுக்கும் காட்சி தான் மகர ஜோதி. மகர விளக்குன்றது ஆதிவாசிகள் காட்டக்கூடிய அந்த தீப்பந்தம் தான். அது அவரு பாக்குறது டிவிலயோ என்ன சொல்றது தொலைக்காட்சி பெட்டியில பாக்குறது மகர ஜோதி ஐயப்பன் கிடையாது, ஆதிவாசி காட்டக்கூடிய தீப்பந்தம். அது மகர விளக்கு, இது மகர ஜோதி. வித்தியாசம் புரிஞ்சுதா உங்களுக்கு?
முண்டகாயம் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிவாசிகளோட கோவில் தான் இந்த வலியங்காவு தேவி கஷேத்திரம். சரிங்களா? சபரிமலையில விருச்சிக மாசம், அதாவது கார்த்திகை முதல் நாள் மாலை போடுற அந்த நாளிலிருந்து அந்த கோவில் நடை எடுப்பு, அதாவது தை திங்கள் 7ஆம் நாள் வரைக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாளிகைபுரத்து அம்மனுக்கு குருதி பூஜை கிடையாது. சரிங்களா? ஏன்னா இந்த அம்மனுக்கும் அங்க சபரிமலையில இருக்கக்கூடிய மாளிகைபுரத்து அம்மனுக்கும் ஒரு பந்தம் இருக்கு. சரிங்களா? நிறைய ஐயப்பன் பக்தர்கள் மாளிகைபுரத்து அம்மன் கோவில ஏன் குருதி பூஜை போடுறான்னு கேட்குறீங்களே, அதுக்கு இந்த கோவிலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. சரிங்களா? சரணமையப்பா, சாஸ்தாவே சரணமையப்பா, மாயா தேவனே சரணமையப்பா.